331வது வேதவினாடி பகுதி. தலைப்பு பெயரில் ஒன்று. எடுத்துக்காட்டு பயணம் செய்ய. அதுல வருகிற ஒரு பொருளோ சம்பந்தப்பட்ட ஒன்றோ ஒரு பெயருக்குள் இருக்கும். விடை ஆகார். பயணம் செய்ய அதுல கார் இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே விடை ஆகார். கொண்டு செல்ல. கொண்டு செல்ல அப்படிங்கிற காரியத்தை யோசிக்கும் பொழுது அதுக்காக வருகிற ஒரு பெயர் ஈசாக்கு. சாக்கு. சாக்குல வைத்து நம்ம கொண்டு செல்வோம். இரண்டாவது கேள்வி பிரிக்க. பிரிப்பதற்கு பயன்படுத்துகிறது என்ன? வாள். வாளை வச்சு வெட்டி பிரிக்கிற மாதிரி. அப்போ ஏ வாள். மூன்றாவது கேள்வி சாப்பிட. இது ஒரு அசைவ உணவு. சாப்பிட. யாருடைய பெயர்ல அந்த அசைவ உணவு வருகிறது என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். விடை பென்யமீன். நான்காவது கேள்வி விளையாட. விடை என்பது கோலியாத். கோலி என்பது ஒரு விளையாட்டு. ஆகவே கோலியாத் என்பது விடை. ஐந்தாவது கேள்வி தொடர்பு கொள்ள. மற்றவர்களை தொடர்பு கொள்ள பயன்படுத்துகின்ற ஒன்று. அதுல சிம்சோன். சிம் கார்டு. சிம் பார்த்தீங்களா, ஒரு மொபைல்ல சிம் இருக்குது. சிம் கார்டு. இன்னும் சில பதில்களையும் நீங்க அனுப்பியிருக்கீங்க. அதுக்கான மதிப்பெண் கொடுக்கப்படும். அடுத்ததாக ஆறாவது கேள்வி குளிக்க. குளிக்க என்று சொல்லும் பொழுது மக்லோன். மக்க பயன்படுத்தி நம்ம குளிப்போம். மக்லோன். ஏழாவது கேள்வி எழுத. எழுத என்று சொல்லும் பொழுது மார்த்தாள். தாளை நம்ம எழுதுறதுக்கு பயன்படுத்துறோம். எட்டாவது கேள்வி சாப்பிட அப்படின்னா விடை ரூபன். அதுல பன் இருக்கிறத பார்க்கிறோம். பன்னு நம்ம சாப்பிடுவோம். ரூபன் என்பது விடை. ஒன்பதாவது கேள்வி சமைக்க. சமைக்க என்று சொல்லும் பொழுது விடை ஆகாய். அதுல காய் என்று வருகிறத பார்க்கிறோம். காயை நம்ம சமைப்போம் இல்லையா. கடைசியாக 10வது கேள்வி கடலில். கடலில். விடை என்பது சிப்பிராள். கடலில் என்ன இருக்கும்? சிப்பி இருப்பதை பார்க்கிறோம். அதனால விடை என்பது சிப்பிராள். நான் 10 கேள்விகளுக்கும் ஒரு விதமாக பதிலை கொடுத்திருக்கிறேன். இன்னும் சில பேர் நீங்க நன்றாக யோசித்து வேறு விதமான பதில்களையும் கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கு தகுந்தாற் போல உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.